நீரில் கரைக்கப்பட்ட உப்பு கரைசல் என்பது டேஸ் கலவை, ஒரு படித்தான கலவை. நீரில் கரைக்கப்பட்ட உப்பு கரைசல் வந்து ஒரு படித்தான கலவை. இருமடி கரைசலில் உள்ள கூறுகளின் எண்ணிக்கை, இருமடி கரைசலில் உள்ள கூறுகளின் எண்ணிக்கை 2. இருமடி கரைசல் 2. கீழ்கண்டவற்றுள் எது சர்வ கரைப்பான் எனப்படுகிறது? எது சர்வ கரைப்பான் எனப்படுகிறது? நீர் தான் வந்து சர்வ கரைப்பான். குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட அளவு எந்த கரைப்பானில் மேலும் கரைப்பொருள் கரைக்க முடிகிறதோ அக்கரைசல் டேஸ் எனப்படும். அது கரைசல் தெவிட்டிய கரைசல். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட அளவு எந்த கரைப்பானில் மேலும் கரைப்பொருளை கரைக்க முடிகிறதோ அக்கரைசல் வந்து தெவிட்டிய கரைசல் எனப்படும். நெக்ஸ்ட்டு, நீரற்ற கரைசலை அடையாளம் காண்க. இது வந்து கார்பன் டை சல்பேட்டில் கரைக்கப்பட்ட சல்பர். நீரற்ற கரைசலை அடையாளம் காண்க. இதில் வந்து கார்பன் டை சல்பேட்டில் கரைக்கப்பட்ட சல்பர். குறிப்பிட்ட வெப்பநிலையில் அழுத்தத்தை அதிகரிக்கும் போது நீர்மத்தில் வாயுவின் கரைதிறன் அதிகரிக்கிறது. நெக்ஸ்ட்டு, 100 கிராம் நீரில் சோடியம் குளோரைட் கரைதிறன் வந்து 36 கிராம். 25 கிராம் சோடியம் குளோரைட்டில் 100 மில்லி லிட்டர் நீரில் கரைத்த பிறகு மேலும் எவ்வளவு உப்பு சேர்த்தால் தெவிட்டிய கரைசல் உருவாகும்? இது வந்து 11 கிராம். நெக்ஸ்ட்டு, 25% நீரில் ஆல்கஹால் கரைசல் என்பது. 25% நீரில் வந்து ஆல்கஹால் கரைசல் என்பது 75 மில்லி லிட்டர் நீரில் 25 மில்லி லிட்டர் ஆல்கஹால். 75 மில்லி லிட்டர் நீரில் வந்து 25 மில்லி லிட்டர் ஆல்கஹால். இதுதான் 25% நீரில் ஆல்கஹால் கரைசல் என்பது. அப்போ ஆன்சர் வந்து சி வந்து கரெக்டு. சி. ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் உருவாக காரணம். ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் உருவாக காரணம் ஈரம் மீது அதிக நாட்டம். ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் உருவாக காரணம் வந்து ஈரம் மீது அதிக நாட்டம். ஏ ஆப்ஷன் கரெக்டு. கீழ்கண்டவற்றுள் எது நீர் உறிஞ்சும் தன்மை உடையது? கீழ்கண்டவற்றுள் எது வந்து நீர் உறிஞ்சும் தன்மை உடையது? சிலிக்கா ஜெல்லு. கீழ்கண்டவற்றில் எது நீர் உறிஞ்சும் தன்மை உடையதுன்னா சிலிக்கா ஜெல். பொறுத்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏ ஆப்ஷன் வந்து கரெக்டு. ஃபஸ்ட்டுக்கு வந்து நீல விட்ரியல் வந்து சோடியம் நீல விட்ரியல்னால் CuSO4 5H2O. நீல விட்ரியால் வந்து CuSO4 5H2O. சிப்சம் வந்து Ca2SO4 2H2O. சிப்சம் வந்து Ca2SO4 2H2O. ஈரம் உறிஞ்சி கரைப்பவை அது வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு. ஈரம் உறிஞ்சி வந்து CaO. இப்போ நீல விட்ரியல்னால் CuSO4 5H2O. சிப்சம் வந்து Ca2SO4 2H2O. ஈரம் உறிஞ்சி கரைப்பை வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு. ஈரம் உறிஞ்சி வந்து இது கால்சியம் ஆக்சைடு CaO. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டு. அடுத்து கூற்று 1 பாருங்கள். இப்போ சரியான விடையில் கொடுத்துருக்காங்க. இருமடி கரைசல் என்பது 3 மூலக்கூறுகளை கொண்டது. செகண்ட் வந்து ஒரு கரைசலில் குறைந்த அளவு எடை கொண்ட கூறுகள் கரைப்பொருள் என்று பெயர். இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து 2 மட்டும்தான் சரி. ஒரு கரைசலில் குறைந்த எடை கொண்ட கூறுக்கு வந்து கரைப்பொருள் என்று பெயர். ஒரு கரைசலில் குறைந்த அளவு எடை கொண்ட கூறுக்கு வந்து கரைப்பொருள் என்று பெயர். டி வந்து கரெக்டு. செகண்ட் மட்டும் தான் கரெக்டு. அடுத்தும் சரியான விடையில் தான் கொடுத்துருக்காங்க. சோடியம் குளோரைடு நீரில் கரைந்து உருவாகும் கரைசல் நீரற்ற கரைசலாகும். பச்சை விட்ரியால் மூலக்கூறு வாய்ப்பாடு வந்து FeSO4 7H2O கொடுத்துருக்காங்க. சிலிக்கா ஜெல் காற்றில் இருந்த ஈரப்பதத்தை உறிஞ்சு கொள்கிறது, ஏனெனில் அது ஒரு ஈரம் உறிஞ்சும் தன்மை கொண்ட சேர்மம் ஆகும். இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து 1 மட்டும் தான் கரெக்டு. சோடியம் குளோரைடு நீரில் கரைந்து உருவாகும் கரைசல் நீரற்ற கரைசல். சோடியம் குளோரைடு நீரில் கரைந்து உருவாகும் கரைசல் வந்து நீரற்ற கரைசல் எனப்படும். அதாவது ஆப்ஷன் வந்து 1 மட்டும் கரெக்டு. அப்போ சி வந்து கரெக்டு. பச்சை விட்ரியாலின் மூலக்கூறு வாய்ப்பாடு வந்து FeSO4 7H2O. இந்த ஏ ஆப்ஷனுக்கு வந்து கரெக்டு. பச்சை விட்ரியால் வந்து FeSO4 வந்து 7H2O. நெக்ஸ்ட்டு வந்து
சிப்சத்தின் வந்து ஐயூபிசி பேர் கேட்டிருக்காங்க. யூபிஎஸ்சி பேர் பார்த்தோம்னா கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட். கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட். ஏ வந்து கரெக்டு. ஒரு கரைசலில் உள்ள கரைபொருள் நிறையை சதவீதத்தில் குறித்தால் அது வந்து கரைசலில் டேஸ் எனப்படும். நிறையுடைய சதவீதம். ஒரு கரைசலில் உள்ள கரைபொருளின் நிறை அதுக்குள்ளே கொடுத்துட்டா நிறை சதவீதத்தை குறித்த நிறையவே சதவீதத்தில் குறித்தா அந்த கரைசல் வந்து என்ன சொல்கிறோம்? நிறை சதவீதம் தான். கொடுக்கப்பட்ட கரைசல் அல்லது கரைப்பானில் கரைந்துள்ள கரைபொருள் அளவு என பின்வரும் எதை வரையறுக்கப்படுகிறது? அதாவது கன அளவு சதவீதம். கொடுக்கப்பட்ட கரைசலில் அல்லது கரைப்பானில் கரைந்துள்ள கரைபொருள் அளவு என பின்வரும் எதை வரையறுக்கப்படுகிறதுனா கன அளவு சதவீதம். சி வந்து கரெக்டு. கூற்று 1 கொடுத்துருக்காங்க. திரவத்தில் வாயுவின் கரைதிறனின் அழுத்தத்தின் விளைவை கென்றி விதி விளக்குகிறது. கூற்று 2 கரைசலில் உள்ள கரைபொருள் சரியான அளவினை குறிப்பதற்கு நாம் செறிவு என்ற பதத்தை பயன்படுத்துகிறோம். அதாவது இரண்டும் சரி. திரவத்தில் வாயுவின் கரைதிறன் அழுத்தத்தின் விளைவை கென்றி விதி விளக்குகிறது. கரைசலில் உள்ள கரைபொருள் சரியான அளவினை குறிப்பதற்கு நாம் செறிவு என்ற பதத்தை பயன்படுத்துகிறோம். ரெண்டுமே சரி. அடுத்து, ஒரு கரைபொருளையும் ஒரு கரைப்பானையும் கொண்டிருக்கும் கரைசல் டேஸ் எனப்படும். ஒரு கரைபொருளையும் ஒரு கரைப்பானையும் கொண்டிருக்கும் கரைசல் இருமடி கரைசல். ஒரு கரைபொருளையும் ஒரு கரைப்பானை கொண்டிருக்கும் கரைசல் வந்து இருமடி கரைசல். ஏ கரெக்டு. தங்கத்தில் கரைக்கப்பட்ட காப்பர் பின்வரும் எதற்கு உதாரணம்? அதாவது தங்கத்தில் கரைக்கப்பட்ட காப்பர் வந்து பின்வரும் எதற்கு உதாரணம் கேட்டிருக்காங்க. இது திண்ம கரைசல். திண்ம கரைசல். தங்கத்தில் கரைக்கப்பட்ட காப்பர் கம்பி பின்வரும் எதற்கு உதாரணம்? திண்ம கரைசல். ஒரு கரைசலில் நீரை தவிர பிற திரவங்கள் கரைப்பனாக செயல்படுகிறதோ அக்கரைசல் டேஸ் எனப்படும். மும்மடி கரைசல். ஒரு கரைசலில் நீரை தவிர பிற திரவங்கள் வந்து கரைப்பனாக செயல்படுகிறதோ அக்கரைசல் வந்து மும்மடி கரைசல். ஆப்ஷன் பி வந்து கரெக்டு. குறிப்பிட்ட வெப்பநிலையில் எந்த ஒரு கரைசலில் மேலும் கரைப்பொருளை கரைக்க இயலாதோ அக்கரைசல் தெவிட்டிய கரைசல். டி வந்து கரெக்டு. கால்சியம் கார்பனேட்டின் கரைப்பொருளின் வாய்ப்பாடு. கால்சியம் கார்பனேட் கரைப்பொருளின் வாய்ப்பாடு CaCO3. கால்சியம் கார்பனேட் CaCO3. கால்சியம் கார்பனேட் வாய்ப்பாடு வந்து CaCO3. அப்போ ஏ வந்து கரெக்டு. அடுத்து பொறுத்து கொடுத்துருக்காங்க. எப்சம், நீல விட்ரியால், பச்சை விட்ரியால், வெள்ளை விட்ரியால் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டுக்கு பார்த்தோன்னா எப்சம் உப்பு வந்து MgSO4 7H2O. எப்சத்துக்கு வந்து MgSO4 7H2O. நீல விட்ரியாலுக்கு வந்து CuSO4 5H2O. 5H2O கூட எல்லா விட்ரியாலுக்கு எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க? இல்லை 7H2 5H2 தான் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்சத்துக்கு கண்டுபிடிச்சிட்டோம். என்னது? MgSO4 வந்து 7H2O கொடுத்தாச்சு. இப்போ நீல விட்ரியாலுக்கு வந்து CuSO4 ஃபஸ்ட் ஆப்ஷன். இங்கே எப்சத்துக்கு வந்து MgSO4 7H2 போட்டாச்சு. நீல விட்ரியாலுக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து என்னது? CuSO4 5H2O. பச்சை விட்ரியாலுக்கு 2 ZnSO4 7H2O. ZnSO4 7H2O. வெள்ளை விட்ரியாலுக்கு வந்து FeSO4 7H2O. ஆப்ஷன் டி வந்து கரெக்டு. எப்சம் வந்து MgSO4 7H2O. நீல விட்ரியால் வந்து CuSO4 5H2O. பச்சைக்கு வந்து ZnSO4 7H2O. வெள்ளை விட்ரியாலுக்கு வந்து FeSO4 7H2O. நெக்ஸ்ட்டு, சர்வ கரைப்பான் எனப்படுவது பென்சின். சர்வ கரைப்பான் பென்சின். குறிப்பிட்ட வெப்பநிலையில் தெவிட்டிய கரைசலில் கரைந்துள்ள கரைப்பொருளின் அளவை விட குறைவான கரைப்பொருள் அளவை கொண்ட கரைசல் தெவிட்டிய கரைசல். வெப்பக்கொள் செயல்முறையில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது கரைதிறன் குறைகிறது. வெப்பக்கொள் செயல்முறையில் வந்து வெப்பநிலை அதிகரிக்கும் போது வெப்பநிலை அதிகரிச்சோம்னா அது கரைதிறன் என்ன ஆகும்? குறைகிறது. அப்போ வந்து ஏ வந்து கரெக்டு. மயில் துத்தம் பின்வருவதில் எதுவாக அழைக்கப்படுகிறது? மயில் துத்தம் வந்து வெள்ளை விட்ரியல்.
இந்த மயில் துத்தத்துக்கு இன்னொரு பேர் வந்து என்னது? வெள்ளை விற்றியல். வெள்ளை மயில். வெள்ளை மயில் இருக்கா? இல்லை. அப்போ மயில் வந்தால் மயில் துத்தம்னா வெள்ளை விற்றியால். அடுத்து 30 வந்து மேட்ச் கொடுத்துருக்காங்க. சோடியம் குளோரைடு வந்து 1 ஃபஸ்ட்டுக்கு வந்து இது NaL திண்மம். சோடியம் புரோமைடு வந்து சோடியம் குளோரைடு நேராக பார்த்துருவோம். சோடியம் குளோரைடு ஃபஸ்ட்டுக்கு நேராக தான் NaL கொடுத்தாச்சு திண்மம். சோடியம் புரோமைடு வந்து NH3 வாயு. சோடியம் புரோமைடு வந்து NH3 இது வாயு. சோடியம் அயோடைடு வந்து NaBr. அதில் சோடியம் அது NaBr வந்து அது திண்மம். அமோனியா வந்து NH3 தெரியும். அமோனியாவுக்கு வந்து NH3 வாயு. சோடியம் ஃபஸ்ட்டு வந்து சோடியம் குளோரைடு வந்து NaCl அது வந்து திண்மம். அப்புறம் சோடியம் புரோமைடு வந்து NaBr. சோடியம் அயோடைடு வந்து மூணுக்கு வந்து 4 NaBr. அமோனியா வந்து NH3. ஆப்ஷன் டி வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு பின் வருவதில் எது வாயுக்களை கரைப்பொருளாக கொண்ட திரவ கரைசலுக்கான எடுத்துக்காட்டு? பின் வருவதில் எது வாயுக்களை கரைப்பொருளாக கொண்ட திரவ கரைசலுக்கு எடுத்துக்காட்டு? பார்மலின். வாயுக்களை கரைப்பொருளாக கொண்ட திரவ கரைசலுக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்மலின். பின் வருவதில் எது ஈரம் உறிஞ்சும் சேர்மம்? ஈரம் உறிஞ்சும் சேர்மம் இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஈரம் உறிஞ்சும் சேர்மம் வந்து ஜிலிகா ஜெல்னு முன்னாடி ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டோம். பின் வருவதில் எது தவறான இணை கேட்டிருக்காங்க. எது தவறான இணை? இது சுட்ட சுண்ணாம்பு. பின் வருவதில் எது தவறான இணைனா சுட்ட சுண்ணாம்பு CO தான் தவறான இணை. இதுதான் வந்து தவறான இணை. அடுத்து எப்சோ உப்பின் படிகமாக்கல் நீர்மூலக்கூறு எண்ணிக்கை 4. எப்சோ உப்பின் படிகமாக்கல் நீர்மூலக்கூறு எண்ணிக்கை வந்து 4. எப்சோ உப்பின் படிகமாக்கல் வந்து நீர்மூலக்கூறு எண்ணிக்கை வந்து 4. அடுத்து கூற்று 1. ஈரம் உறிஞ்சும் சேர்மங்கள் படிக திண்மங்களாக மட்டுமே காணப்படுகிறது. ஈரம் உறிஞ்சும் சேர்மங்கள் படிக உருவமற்ற திண்மங்களாகவோ திரவங்களாகவோ காணப்படுவதில்லை. இதுக்கு பார்த்தோம்னா வந்து கூற்று 2ம் சரி. 2மே சரி. ஏ ஆப்ஷன் கரெக்டு. நெக்ஸ்ட்டு வெப்ப உமிழ் செயல்முறையில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது கரைதிறன் குறைகிறது. வெப்ப உமிழ் செயல்முறையில் வெப்பநிலை அதிகரிச்சோன்னா இது வந்து கரைதிறன் குறைகிறது. இதுவும் ஆல்ரெடி ரிப்பீட் கொஸ்டின் தான். கன அளவு சதவீதம் என்பது டேஸை என குறிக்கப்படுகிறது? U/V. கன அளவு சதவீதம் என்பது டேஸ் என குறிக்கப்படுகிறது? U/V. நெக்ஸ்ட்டு நிறை சதவீதம் என்பது டேஸ் என குறிக்கப்படுகிறது? W/W. நிறைக்கு வந்து W/W. அடுத்து கூற்று 1. நீர் கரைசல் நீரானது கரைப்பனாக செயல்படுகிறது. கூற்று 2. நீரட்ட கரைசல் நீரை தவிர மற்றவை கரைப்பனாக செயல்படுகிறது. இதுக்கு வந்து 2மே சரிதான். நெக்ஸ்ட்டு சிங்க் சல்பேட் ஹைப்டாஹைட்ரேட்டின் பொதுப்பெயர்? சிங்க் சல்பேட் ஹைப்டாஹைட்ரேட்டின் பொதுப்பெயர் வெள்ளை விற்றியால். சிங்க் சல்பேட் ஹெப்டாஹைட்ரேட்டின் பொதுப்பெயர் வந்து வெள்ளை விற்றியால்.